இது இப்போதாங்க இவ்வளோ நேரம் போக வேணாம் வீடியோ ஆக ஏன் இதே மாதிரி நடக்குது இதை வீடியோ இவ்வளோ நேரம் போகவே இல்லை இப்போதான் 32 நிமிஷம் இருக்கு குள்ள குளிர குடைந்து நீராடாதே என்ன நீ பாவாய் படுத்துக்கொண்டு இருக்கிறாயே என்று அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். ஆக எந்த விரதமாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் நீராட்டம் என்பது மிக முக்கியமானது. ஆகையினால இந்த பெண்கள் எல்லாம் யமுனா நதியிலே சென்று நீராட வேண்டும், நீராடி இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் நீராடவில்லை. சில பேர் நேராக என்ன செய்கிறார்களா, அந்த யமுனா நதிக்கு சென்று அந்த யமுனா நதி துறையிலே இறங்கி நீராட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த யமுனா நதி கரையிலே யமுனையிலே இறங்கி நீராடாமல் பல முனிவர்கள் எல்லாம் அந்த கரையிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் இந்த பெண்கள் எல்லாம் வந்து முதலிலே நீராடட்டும், அதன் பிறகு நாம் நீராடலாம் என்று அவர்கள் காத்துக்கொண்டு இருந்தார்களாம். ஏனென்றால் அந்த பெண்கள் எல்லாம் அந்த யமுனை நதியிலே இறங்கி நீராடிவிட்டால் அந்த நீர் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாயிடுமோ. அது எப்படின்னா, இந்த பெண்கள் கிருஷ்ணனை பார்க்க வேண்டும், அவனை தொட வேண்டும், அவன் தரிசனம் பெற வேண்டும் என்பதற்காக எல்லோரும் விரகதாபத்திலே இருக்கிறார்கள். ஆக விரகதாபம் என்கின்ற அந்த நிலை இருக்கிற போது உடம்பெல்லாம் அப்படியே சூடாயிரும், உஷ்ணமா இருக்கும். நம்ம எப்போ போகிறது, எப்போ நோன்பு நோக்கிறது, எப்போ பகவானை பார்க்கறது அப்படின்றே நினைத்து கொண்டிருப்பதனாலே அந்த அவருடைய உடலானது விரகதாபத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறது, சூடா இருக்குது, உஷ்ணமா இருக்குது. அப்படி உஷ்ணமான நீர் உடலை உடைய அவர்கள் அந்த யமுனையிலே இறங்கி குளித்தால் அந்த யமுனா நதியின் நீரானது என்ன ஆகுமா, அப்படி அவருடைய அந்த சூட்டினை இழுத்து கொண்டு அவர்களுக்கு குளிர்ச்சியை கொடுத்து விடும். அப்போ சூடு எதில் போய் கலந்துரும், யமுனா நதி நீரில் கலந்துரும். அப்போ யமுனா நதி நீரில் கலந்துட்டு பிறகு அது கொஞ்சம் அதிகமாக குளிர்ச்சி இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்திலே குளித்து கொள்ளலாம் என்று நினைத்து முனிவர்கள் எல்லாரும் அந்த யமுனா நதியிலே இறங்காமல் நீராடாமல் காத்து கொண்டிருந்தார்கள் என்று நம்முடைய அந்த ஸ்ரீமத் பாகவதம், அந்த ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்த நீராட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பு வருகிறது. ஆகையினால் குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நின்ன நாளால், நல்ல நாளாச்சே, இந்த மார்கழி மாதமே சிறந்ததாயிற்று, இதே இந்த நாளிலே இப்பொழுது நாம் எல்லாம் ஒன்றாக திரண்டு சென்று அந்த பகவானை பார்த்தால்தானே கிருஷ்ணன் நமக்கு அந்த வேண்டியவற்றை அருள் செய்வான். ஆகையினாலே அதை பயன்படுத்தி கொள்ளாமல் நீ இவ்வாறு இருக்கின்றாயே என்று சொல்லி அந்த பெண்ணை துயில் எழுப்புகிறார்கள். ஆகையினாலே அந்த பெண்ணும் என்ன செய்கிறாள், அதற்கு மேலும் அந்த பள்ளி கட்டிலேயே இருக்க விரும்பாமல் அவளும் துயில் எழுந்து வெளியே வந்து அந்த பெண்களோடு தானும் கலந்து கொள்ளுகிறாள். அப்படின்றது அங்கே இந்த பாசனத்தை பொருளாக முற்று பெறுகிறது. இதில் பாவை களம் அப்படின்றது என்னன்னா, அந்த பாவை நோன்பு நோற்பதற்காகவே அந்த காலத்திலே ஒரு தனிப்பட்ட இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி கோட்டை மைதானம் அப்படின்னு இருந்தால்
அந்த கோட்டை மைதானத்திலே தான் எல்லாரும் கூட்டம் போடுவாங்க. அரசியல் கட்சிகள் அவங்க இவங்க எல்லாம் வந்து கூட்டம் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த நெல்லை கொண்டு வந்து அடிப்பதற்காக நெல் அடிப்பதற்காக நெற்களம்னு இருக்கும். அது ஊருக்கு புறம்போக்கு இடத்திலே பெரிதாக இருக்கும். அங்கே வந்து அந்த நெல் கட்டுகளை எல்லாம் போட்டு வைத்து அடித்து எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அதே மாதிரி போர்க்களம் இருக்கும், போர் செய்வதற்கு என்று தனிப்பட்ட ஒரு இடம். அப்படி நெற்களம் போர்க்களம் என்று இருப்பதைப் போல இங்கே பாவைக்களம் என்ற ஒரு தனிப்பட்ட பகுதியும் இருப்பதனாலே அந்த பாவைக்களத்தை நோக்கி சிறிய பெண்கள் எல்லாரும் கூட சென்று விட்டார்கள். அப்படி சென்றவர்களை தான் பின்னாடி முன்ன கேட்டாலே எல்லாரும் காணுமே, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்கன்னு. அவ்வாறு செல்கின்றவர்களை எல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்திவிட்டு போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஒரு பாத்திரத்தில். அதை போலத்தான் நாங்களும் இப்பொழுது வந்திருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். ஆக இந்த பெண்கள் எல்லாம் இந்த பகாசுரவதம் செய்த கிருஷ்ணனையும் ராவணனை வதம் செய்த ராமனையும் பாடிக்கொண்டு போகிறார்கள். அப்படின்னா ஒன்று அவர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு செல்வார்கள். 3 விதமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம் இல்லையா? ஒன்று எப்படி சொல்லலாம், எப்படி செய்யலாம்? ஒரு ஸ்டைல் நேற்று சொன்னனே, ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி, ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இது இல்லாமல் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதுதான் நம்ம இவருடைய ஸ்டைல். அவர் வந்து இந்த கிருஷ்ண பிரேமின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ண பிரேமி சுவாமி யாரும் இருப்பார், அற்புதமான மனிதர். இப்போதான் ஒரு 6 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், பரம்பரம் போயிட்டார். ஆக அவர் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னா அங்கேயே இருப்பார். அங்கே இருந்து காலையில் உபன்யாசம், அது பிறகு மத்தியானம் தேன் இருந்து கொஞ்சம் இடைவெளி, மறுபடியும் உபன்யாசம் தொடரும். இப்படி ஒரு நாள் முழுக்க இருந்து அந்த மக்களோடு மக்களாக பழகி அருமையான அந்த உபன்யாசத்தை செய்தவர் அவர். அவருடைய ஸ்டைல் இதுதான், இந்த கடைசியாக சொன்ன ஸ்டைல். ஆக அப்படி இந்த நாமங்களை சங்கீர்த்தனம் செய்து கொண்டு போகிறார்கள்னு ஒன்று அர்த்தம். அதாவது என்னன்னா, பகவானுடைய குணங்களை பற்றி எடுத்து பேசிக்கொண்டு போகிறார்கள். பகவானுடைய கல்யாண குணங்கள் என்ன முக்கியமானது என்னன்னா, சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம். நேற்று பார்த்தோமே, பசுவினுடைய பசு கன்றினுடைய அந்த இதை திரவத்தை நக்கி எடுத்து சுத்தப்படுத்துவது வாத்சல்யம். சௌலபியம் என்றால் சுலபம் அப்படின்னு அர்த்தம். சுலபமாக தரிசனம் கொடுக்கக்கூடியவர். சௌசீல்யம் என்றால் நல்ல குணங்களை உடையவர். ஆக இந்த பகவானுடைய 3 வகையான குணங்களை பற்றியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுக்குள்ளே வழிநடை பாடலாக பாடிக்கொண்டு செல்லுகிறார்கள். அப்போ வழிநடை பாடல்னா தெரியும் இல்லையா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கோஷம் போட்டு போகிறோம். யாராவது வேண்டியவன்னா வாழ்க வாழ்க, வேண்டாவன்னா ஒழிக ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி அந்த காலத்தில் வந்து என்ன செய்வார்கள், இப்படி அந்த பெண்கள் எல்லாம் ராமகிருஷ்ணர் 2 பேரையும் போற்றி புகழ்ந்து கொண்டு செல்லுகிறார்கள் அப்படின்றது அர்த்தம். அதன் பிறகு அங்கே வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்னு வருது. வெள்ளி என்றால் சுக்கிரன் அர்த்தம். வியாழம் உறங்கிற்று என்றால் வியாழமாகிய, பொதுவாக வியாழக்கிழமை முடிஞ்சாதான் எந்த கிழமை வரும், வெள்ளிக்கிழமை வரும். ஆகையினாலே வியாழம் முடிந்தது என்றால்
வியாழன் என்பது இங்கே குரு. அந்த குரு யாரு? பிரகஸ்பதி. தேவர்களின் குரு பிரகஸ்பதி. அப்போ அசுரர்களுக்கு குரு யாரு? சுக்கிரன், சுக்கிராச்சாரியார். ஆக இங்கே வெள்ளி எழுந்தது என்றால் சுக்கிரன் முளைத்தான், அதாவது வெள்ளி எழுந்தது, சுக்கிராச்சாரியுடைய அந்த ஆட்சி வரத் தொடங்கிவிட்டது, குருவினுடைய ஆட்சி முடிந்து போயிற்று அப்படின்றது அர்த்தம். என்னன்னா அங்கே வெள்ளி முளைத்தலாகிய அந்த செயல் நல்ல ஞானம், அந்த ஞானம் கைவரப் பெற்றதற்கு அறிகுறி. குருவினுடைய அந்த வியாழம் உறங்கிற்று என்றால் அஞ்ஞானம் அகன்றது. ஆக அஞ்ஞானம் அகன்று ஞானம் பிறக்கத் தொடங்கியது என்பதைத்தான் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்று அந்த தொடருக்குரிய அந்த உள்ளுரை பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு இந்த பள்ளி கிடத்தியோ பாவை நீ நன்னாளால்னு சொல்றதுனால பகவான் பரமபதத்திலே இருக்கின்ற பெரியவன் தான் எல்லா இந்த உலகுக்கே வித்தாக இருக்கின்றவன். அந்த பகவானைத்தான் நாம் போற்றப் போகிறோம். நப்பின்னையோடு சேர்த்து வைத்து நாம் அவனை வணங்கப் போகிறோம். அவனிடத்திலே நமக்கு வேண்டியவற்றை எல்லாம் கேட்கப் போகிறோம். ஆக பகவானுடைய தரிசனம் கிடைப்பதற்கு சில நாட்களே இருக்கின்ற இந்த நேரத்திலே நீ மட்டும் வராமல் இருப்பது தவறு என்று அந்த பெண்ணை எழுப்ப சொன்னார்கள். எழுப்புவதற்கு அவர்கள் வேண்டுகோள் வைத்தார்கள். ஆக ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு பெண்ணை எழுப்புவது என்றால் அந்த பெண்ணை எழுப்புவது மட்டுமல்லாமல் அங்கே ஒரு பாகவதரையும் எழுப்புவதாக அர்த்தம். இப்போது பார்க்கப்பட்ட அந்த பெண் என்ன எப்படிப்பட்டவள்? நல்ல அழகு உடையவள். சொரூபன் ஞானமும் இருக்கிறது, அழகும் இருக்கிறது. ஆகினால் அவளுக்குள்ள ஒரு கர்வம். எப்படி? நான் அழகியாக இருக்கிறேன், என்னிடத்திலே சொரூப ஞானம் இருக்கிறது, கிருஷ்ணன் மீது பக்தியும் கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட என்னை வேண்டுமென்றால் பகவான் கிருஷ்ணன் சந்தித்தால் சந்திக்கட்டும், நானாக சென்று அவரை பார்க்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த பெண் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறாள், கட்டிலின் மீது படுத்துக் கொண்டிருக்கிறாள். ஆக இது எப்படிப்பட்டது என்றால் ஒரு பாகவதர், அனுபவம் மிக்க பாகவதர். அந்த அனுபவம் மிக்க பாகவதரும் கிருஷ்ண அனுபவத்திலே ஈடுபடுவதற்கும் அந்த பெண்களை வழிநடத்துவதற்கும் செல்லாமல் என்னால் முடியாது, நான் ஏற்கனவே ஞானம் அனுஷ்டானம் என்ற இவர்களை பெற்றுவிட்டேன், கிருஷ்ண பக்தி என்னிடத்திலே மிகுதியாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன எழாமல், அதாவது வெளியே செல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதுதான் இந்த கடைசி அடி. ஆகையினாலே இங்கு அந்த அசுர வதங்கள், பெண்ணினுடைய நிலை, பிறகு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்றது என்பதற்குரிய அந்த பொருள், ஆக இவையெல்லாம் சுவாபதார்த்தங்கள் என்று அழைக்கப்படும், அவற்றையும் பார்த்தோம். பிறகு பாவை நாச்சியார், அதாவது ஆண்டாள் நாச்சியாருடைய பா நலத்தையும் பார்த்தோம். நாளைக்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாங்கி என்று அந்த பாசுரம். ஆகையினாலே நாளைக்கும் இன்னொரு வீட்டு பெண்ணை குளிர் எழுப்புகிறார்கள். அது எப்படி என்பதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். ஆகையினாலே இன்றைய பாசுரம் நல்ல முறையிலே முடிவுற்றது. எல்லாம் வல்ல எம்பெருமான் பகவான் கிருஷ்ணன் எல்லோருக்கும் நல்லொருள் புரிந்து நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று அவனுடைய திருமலர் பாதங்களை பற்றி வேண்டிக் கொள்கின்றேன். நமோ கிருஷ்ண பிரமணே நமக.